ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th பெயிண்டிங் சப்ஜெக்டில் லெசன் நம்பர் 8 பாய்னியர்ஸ் ஆஃப் கான்டெம்பரரி இந்தியன் ஆர்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா 19th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நம்மளை வந்து ஆழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்தியாவாக ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த இந்தியன் ஆர்ட், அதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் ஆர்ட், அதாவது நம்மளோட கலைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அழிய ஆரம்பிச்சது. அப்போ பார்த்திங்கனாக்கா ரெண்டு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஒன்று ஃப்ரெஸ்கோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன், அதாவது இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கனாக்கா அது ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த ஃப்ரெஸ்கோவும் மினியேச்சர் பெயிண்டிங்கும் கிட்டத்தட்ட நாம் அதை இழந்துட்டோம்னு சொல்லலாம். இந்த மினியேச்சர் பார்த்திங்கனாக்கா இந்த யூரோப்பியன் ஆயில் பெயிண்ட் மூலமாக பண்ணுற விஷயம். அது பார்த்திங்கனாக்கா அந்த செஞ்சுரியில் இந்தியனோட பெயிண்டிங் ட்ரெடிஷனே வந்து எல்லாமே முடிச்சிருச்சு. அதாவது ஃபேடு ஆகிற மாதிரி பண்ணிடுச்சு, எல்லாமே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போனாங்க. எப்போனாக்கா இந்த யூரோப்பியர்கள் எல்லாமே நம்மளோட இந்தியாவை வந்து நம்ம நாட்டை வந்து ஆளும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க நம்ம இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ராஜா ரவி வர்மா, இவர் வந்து கேரளாவில் ஒரு ஃபேமஸான பெயிண்டிங் பண்ணுறவர் அவர் இருந்தார். இவர் வந்து மித்தாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அதையோட போர்ட்ரேஷன், அதாவது என்ன சொல்லுவாங்க, போர்ட்ரேச்சர் இருப்பாங்க, இது ரெண்டுத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க் இருந்துச்சு. அவரோட வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆயில் பெயிண்டிங்கில் இருந்துச்சு. ஆயில் பெயிண்டிங்கில் ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு வெஸ்டர்ன் ஆயில் பெயிண்டிங்கை. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அபனிந்திரநாத் தாகூர், அவர் வந்து ஒரு புதுவான ஸ்டைலை வந்து பெயிண்டிங்கில் ட்ரை பண்ணார். அப்புறம் நந்தலால் போஸ், போனேதே பிஹாரி, இவங்கெல்லாமே ஒரு சில பெயிண்டர்ஸு, அதாவது ஆர்டிஸ்ட்டு இந்த தாகூர் அவரை வந்து ஃபாலோ பண்ணி இந்த புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறமா தான் ஃபஸ்ட் ஆஃப் செஞ்சுரி, அதாவது 20th செஞ்சுரியில் முதல் பாதியில் பார்த்திங்கன்னா பெங்கால் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கனாக்கா இந்தியன் கிளாசிக்கு அண்ட் மித்தாலஜி சப்ஜெக்டுக்காக அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க இந்த வெஸ்டர்ன் ரியலைசேஷன், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரே அந்த பெயிண்டிங்கில் இருக்க விஷயத்தையே வந்து நிராகரிச்சிட்டாங்க நம்ம இந்தியன்ஸு. அதே ஆட்டம் நம்மளோட இந்தியன் ஆர்ட்டோட ஐடியலிசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, அது வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க. ஜெமினி ராய் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, இவங்க ஒரு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ஃபோக் ஆர்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் ரவீந்திரநாத் டாகூர், இவர் லீடரு, உங்களுக்கு தெரியும், ஃப்ரீடம் ஃபைட்டரு, அதுவும் உங்களுக்கு தெரியும். ரவீந்திரநாத் டாகூர் வந்து எக்ஸ்ப்ரெஷன் பெயிண்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட் கூட, இவரோட ஆர்ட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கனாக்கா, ஒரு ட்ரெடிஷ்னல் வாட்டர் கலர் டெக்னிக்கை வந்து நம்ம இந்தியன் அண்ட் சைனீஸ் ஸ்டைலில் வந்து இன்ஸ்பயர் பண்ணி மினியேச்சர்ஸ்லையும் ஃப்ரெஸ்கோஸு அண்டு ஃபோக் ஆர்ட்டுங்களையும் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த கலையை வந்து இவங்க வளர்த்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாள் ஆக ஆக என்ன ஆச்சுனாக்கா, அமிர்தா ஷெர்கில் இவங்க என்ன வரைய ஆரம்பித்தாங்கனாக்கா, போத் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் ட்ரெடிஷன் ரெண்டுமே கலந்த ஒரு பெயிண்டிங் எல்லாமே வரைய ஆரம்பித்தாங்க. இது வந்து பெரிய லெவலில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்தியன் மாடர்ன் ஆர்ட்டில். இவங்க தான் ஃபஸ்ட்டு லேடி இந்த மாடர்ன் இந்தியன் ஆர்ட்டில் இந்த மாதிரி விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இவங்க எல்லாம் இப்போ மேலே சொல்லியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்ட்டுகளை வந்து இவங்க ஒரு ஹிஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இடத்த யாராலையும் பிடிக்காத அளவுக்கு. இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். கீழே ஒரு பிக்சர் நீங்கள் பார்க்கலாம், ஒரு லேடி வந்து சாஞ்சி நிற்கிற மாதிரி, ஒரு பேர்டை பார்த்துட்டு இருக்க மாதிரி. அந்த பெயிண்டிங்கோட பேர் என்னன்னாக்கா ஹம்ச தமயந்தின்னு பேர். அதில் பார்க்கலாம், நீங்கள் ஒரு லேடி நின்றுருக்காங்க, அதில் ஒரு டக் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கீழே லோட்டஸ் பாண்ட் இருக்குது. ஸோ இலை தரையில் இருக்குது, ஃப்ளவர்ஸ் வந்து தண்ணியில் இருக்குது, பின்னாடி ஒரு தூண் இருக்குது. பேக்ரவுண்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு இயற்கையான இதாக கூட இருக்கலாம், ஒரு அரண்மனை மாதிரி கூட இருக்கலாம், அரண்மனைக்கு வெளிப்பக்கமாக இருக்கலாம். இப்போ என்னென்னு பார்ப்போம். 8.1 ஹம்ச தமயந்தி. டைட்டில் வந்து ஹம்ச தமயந்தி. இந்த பெயிண்டிங்கோட டைட்டில் ஹம்ச தமயந்தி. எதில் வரைஞ்சிருக்காங்கனாக்கா ஆயில் ஆன் கேன்வாஸ்.
ஆயில், அதாவது கேன்வாஸில் ஆயில் வச்சு வரைஞ்சிருக்காங்க. என்றைக்குனாக்கா 1899 வரைஞ்சிருக்காங்க. யார் ஆர்டிஸ்ட்னாக்கா ராஜா ரவிவர்மா. ராஜா ரவிவர்மாங்கிறவர் தான் இதோட ஆர்டிஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த பெயிண்டிங்கோட ஜென்ரேஷன் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ராஜா ரவிவர்மா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் பெயிண்டர்ஸ் ஆஃப் இந்தியா. His life began in a small village of Kilimanur, Kerala. Ravi Verma's vision as an artist was revolutionary in his contribution to Indian art. A popular and significant artist of his time, he has prominent perspective of Europeanized school of Indian artists. He gained reputation for his water and oil color techniques. Vast panorama of India's mythology is portrayed in series of his works that mostly projects the heroines and the central figures. His painting of Indian divinities still survive in many homes and shrines. His works are still visible in prints, calendars, posters, and other popular arts and oleograph. Ravi Verma is particularly noted for his painting depicting episodes from the story of Dushyanta, Shakuntala, Nala Damayanti, and from the epic Mahabharata. Hamsa Damayanti is one of the most famous work of Raja Ravi Verma. It was painted in 1899 in oil, and it created sensation when first displayed at the Madras Fine Arts Exhibition. The Western techniques which Ravi Verma mastered is clearly visible in this painting. The power of forceful expression and European painting fascinate him, which came across to him as striking contrasting to stylized Indian artwork. சரி, என்ன சொல்கிறாங்கனாக்கா ரவிவர்மாங்கிறவர் தான் இதை வரைஞ்சிருக்காங்க. அது நமக்கு தெரியும். ரவிவர்மாங்கிறவர் பார்த்தா கேரளாவில் கிளிமனூருங்கிற ஒரு இடத்துல அவர் அவரோட லைஃப்பை ஆரம்பித்தார். அது ஒரு சின்ன கிராமம். ரவிவர்மாவோட விஷன் என்னவாக இருந்துச்சுனாக்கா, இந்த இந்தியன் ஆர்ட்டில் ஒரு ரெவல்யூஷனை கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு புதுமையான புரட்சித்தனமான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு லட்சியமாக இருந்துச்சு. அவர் எதுக்காக ஃபேமஸாக இருந்தாருனாக்கா, அவரோட யூரோப்பியன் ஸ்கூல் ஆஃப் ஆர்டிஸ்ட் அந்த டைமில் ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமினென்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இவர் இருந்தார். அப்புறம் அவருக்கு இந்த ஆயிலு, வாட்டர் அண்ட் ஆயில் கலர் டெக்னிக்ஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவருக்கு நல்ல பேர் இருந்துச்சு. அதை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் அவர் வரைய ஆரம்பித்தார். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் இந்தியாவில் ஒரு மித்தாலஜி போர்ட்ரேட் பண்ணார். அது ஒரு சீரீஸ்னாக்கா தொடர்ந்து அதில் வேலை செஞ்சார். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹீரோயின்ஸோட சென்ட்ரல் ஃபிகர் இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவர் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அவர் பெயிண்டிங் பார்த்திங்கனாக்கா இந்த ஆன்மீகத்தில் பெரிய லெவலில், அதாவது கோயில்கள்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கோயிலோட மேலே அந்த ஷ்ரைன்ஸ்மாங்க, கோபுரம்பாங்க, அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா தத்ரூபமாக இவரோட பெயிண்டிங்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா பிரிண்டிங்ஸில், கேலண்டர்ஸில், போஸ்டர்ஸில், இந்த மாதிரி ஆர்ட்ஸில், ஒலிகிராஃப்லாம் நம்மளால் இன்னும் பார்க்க முடியும். அதே ஆட்டம் அவர் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை ஒரு பண்ணார். என்னென்னாக்கா ஒரு ஸ்டோரி துஷ்யந்தாவும் சகுந்தலாவும் நலதமயந்தியும் அப்புறம் இவங்களோட ஸ்டோரி எல்லாத்தையும் ஃபுல்லாக அவர் வரைஞ்சார். எங்கன்னாக்கா மகாபாரதாங்கிற ஒரு எபிக்லேருந்து அவர் வரைஞ்சார். இந்த ஹம்ச தமயந்தி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க்கு. யாரோடது? இந்த ராஜா ரவிவர்மாவோட ஃபேமஸ் ஒர்க்கு இந்த மேலே கொடுத்துருக்க இந்த பிக்சர் ஹம்ச தமயந்தி. இது 1899 ஆயில் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா மெட்ராஸ் ஃபைன் ஆர்ட்ஸில் அந்த எக்ஸிபிஷனில் டிஸ்பிளே பண்ணப்பட்ட இவரோட பெயிண்டிங்கு. இதில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டெக்னிக் ரவிவர்மா மாஸ்டர் பண்ணியிருப்பார். அது நம்மளால் நல்லாவே தெரியும் அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ரெஷனு அந்த யூரோப்பியன் பெயிண்டிங் ஃபேசினேட் பண்ணிச்சு அவரை. அது அந்த ஸ்டைலில் அவர் இந்தியன் ஒர்க்லேயும் இவர் வரைஞ்ச அத்தனை விஷயத்துலேயும் அத்தனை பெயிண்டிங்லையும் இவரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்கா கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, பிரம்மச்சாரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கலாம் ஒரு 5 கல்யாணம் ஆகாத பசங்க இருக்கிறாங்க. அதை பற்றி என்னென்னு நம்ம பார்ப்போம். த பெயிண்டிங் டெபிசிட் தமயந்தி. ஸோ இது இன்னும் இந்த டாபிக் உள்ள தமயந்திக்கு அது தமயந்தின்னு பார்ப்போம்.
The painting depicts Damayanti, the most beautiful of Ravi Verma's women, who was portrayed as a simple, shapely, of graceful. She is wearing a beautiful red saree, loving, listening the message from her lover. Nala, narrated by the swan, Hamsa. Hamsa talks about Nala and expresses Nala's love for her. The painting shows the silent love of her heart expressing itself in a sparkle of the eyes and glow of her cheeks, tender, dignified, and lovely, that makes her so fascinating. The standing figure of Damayanti and her posture itself very suggestive of the theme Ravi Verma selected. He used oil colors in this work also because of the Western influencing in his painting. He has shown his excellence in the color combinations and technique. He provided a vital link between the traditional Indian art and contemporary between the Tanjavur school of and Western economic realism. Raja Ravi Verma is considered not only one of the India's greatest artists but also a great patriot. Raja Ravi Verma breathed his last on 2nd October 1906. ரைட். இப்போ இந்த பெயிண்டிங் பற்றி சொல்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது தமயந்தியாக அவ்வளோ அழகாக வரைஞ்சிருப்பார், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்களோட ஃபேஸில் ஒரு கிரேஸ்ஃபுல் தெரியுது. அவங்க ஒரு அழகான ஒரு ரெட் கலர் சாரீ கட்டியிருக்காங்க. அவங்க அப்படியே சாஞ்சிட்டு பொறுமையாக அந்த ஸ்வானை பார்க்குறாங்க, அதாவது அந்த கொக்கை பார்க்குறாங்க. கொக்கு தான் யாருன்னாக்கா அவன் தமயந்தியோட லவ்வர் பேர் நலா. சரிங்களா? நலா இந்த ஸோ இந்த நலா பார்த்தீங்கன்னாக்கா யாருனாக்கா அந்த தமயந்தியோட லவ்வரு. அவர் இந்த ஸ்வான் மூலமாக இந்த ஹம்சாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார். அதுதான் அந்த ஹம்சா பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்வான் கிட்டேருந்து கேட்குறாங்க, என்ன செய்தி சொல்லுதோ அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பார்த்திங்கனாக்கா அந்த பெயிண்டிங்கில் அந்த நலா எவ்வளோ இந்த ஹம்சாவை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வான் அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு. அது இவங்க அழகாக கவனிச்சிட்ருக்காங்க. அவங்கள ஒரு சைலண்ட்டான லவ் அதில் தெரியுது, அமைதியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனு. அவங்க பார்த்திங்கன்னா கண் ரொம்ப ஸ்பார்க்கிளாக இருக்குது, க்ளோவாக இருக்குது, அதாவது எதிர்பார்ப்போட. அவங்க சீக்ஸும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப க்ளோவாக இருக்குது. அவங்க ரொம்ப அமைதியாக ரொம்ப லவ்லியாக உட்காந்து கேட்டுட்ருக்காங்க பொறுமையாக. ஸோ அந்த எல்லா விஷயமும் இவரோட பெயிண்டிங்கில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் தமயந்தி பார்த்திங்கனாக்கா ஒரு நிற்கிற ஒரு பொசிஷனில் இருக்காங்க, போஸ்டரில் இருக்காங்க. அது ரவி வர்மா இந்த தீமை ஒரு இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஆயில் கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே ஏன்னாக்கா இது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவர் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காரு. இது ஒரு அழகான இவரோட எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷனு. இந்த டெக்னிக்கு இந்தியனையும் வெஸ்டர்னையும் ஆர்ட்ஸையும் கலந்து இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாட்டம் அவர் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியன் ட்ரெடிஷனுக்கும் இந்த தஞ்சாவூர் ஸ்கூல்லையும் இந்த பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அகாடமிக் ரைடர்ஸும் ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இந்த பிக்சரில் அவர் வரைஞ்சிருப்பார். ரவி வர்மா பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் வெறும் கிரேட் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சுதந்திர போராளி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுப்பற்று உள்ள ஒரு சுதந்திர போராளின்னு சொல்கிறாங்க. அதே அண்ணா இவர் கடைசியாக மூச்சு விட்டது 2 அக்டோபர் 1906, அதாவது 1906 அக்டோபர் 2 அன்றைக்கி இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே கொஸ்டின்ஸ்லாம் விட்டுருக்காங்க, ஈஸி கொஸ்டின்ஸு. வாட் இஸ் த மீடியம் ஆஃப் ஹம்சதமயனி? வாட் டஸ் த பெயிண்டிங் டெபிசிட்? வாட் வாஸ் த வைட்டல் லிங்க் ரவி வர்மா ப்ரொவைடட்? வாட் பிரிண்டிங் ப்ராசஸ் ஹீ யூஸ் டு ரீப்ரொடியூஸ் ஹிஸ் பிரிண்டிங்? அதாவது என்னென்னாக்கா ஹம்சதமயந்தி வரைகிறதுக்கு அவர் என்ன மீடியமை யூஸ் பண்ணியிருக்காரு, ஹம்சதமயந்தி என்ன மீடியம்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் இந்த பெயிண்டிங்கு வாட் டஸ் த பெயிண்டிங் டிப்ஸ், இந்த பெயிண்டிங் என்ன நமக்கு சொல்லுது. அதாட்டம் அவர் ஒரு லிங்க்கு ரவி வர்மா ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அது என்ன லிங்க்கு? அதாட்டம் இந்த பெயிண்டிங்கோட ப்ராசஸ், இந்த பிரிண்டிங்கோட ப்ராசஸ் ரீப்ரொடியூஸ் ஆஃப் ஹிஸ் பெயிண்டிங். வாட் பிரிண்டிங், என்ன பிரிண்டிங் இவரோட பெயிண்டிங் ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க.